ரூபா. நான் இன்றைக்கு நூடுல்ஸ் செய்து காட்ட போகிறேன். பல முறையில் செய்யலாம் நூடுல். நான் இன்றைக்கு மிரக்கறி எல்லாத்தையும் பொரிச்சுத்தான் நூடுல்ஸ் செய்து காட்ட போகிறேன். இன்னொரு முறையில் பொரிக்காமல் வதக்கி செய்கிற முறையும் இருக்குது. கணக்கு விதயத்தில் நூடுல்ஸ் செய்யலாம். வாங்க இன்றைக்கு செய்கிற முறையில் பார்ப்போம். அப்படின்ட்டு பார்த்தீங்களா, நான் இப்போ இந்த நூடுல் தான் ஒரு பேக்கெட் எடுத்து வச்சுருக்கேன். இதில் தான் நான் இப்போ நூடுல்ஸ் செய்து காட்ட போகிறேன். இதில் கேரட் 2 விதமாக வெட்டி வச்சுருக்கேன். நீளமாக வெட்டி வச்சுருக்கிறேன், இப்படியும் வெட்டி வச்சுருக்கிறேன். அப்படிலாம் களை வெட்டிட்டேன். மற்ற உருளைக்கிழங்கு கணக்காக போட தேவையில்லை, கொஞ்சமாக போடலாம் உருளைக்கிழங்கு. மற்றது கத்தரிக்காய் எடுத்து வெட்டி வச்சுருக்கிறேன். மற்ற இதில் வெங்காயம், பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் இந்த குடமிளகாய் 2 பச்சையிலையும் சிவப்பிலும் பாதி எடுத்து வச்சுருக்கேன். மற்றது லீக்ஸ் சின்ன சின்ன வெட்டியெல்லாம் கழுவி வச்சுருக்கேன். மற்ற இறால் தான் இதுக்கு முக்கியமானது. இறால் வெட்டி கழுவி நல்ல சின்ன சின்ன வெட்டி வச்சுருக்கிறேன். மற்ற இதில் தேவையான அளவு உப்பு, இதில் கொஞ்சம் தூள் தூள் போடுறதுக்கு நான் இந்த இறாலுக்கு பிரட்டுறதுக்காக கொஞ்சம் தூள் எடுத்து வச்சுருக்கேன். மற்ற இதில் சில்லி சோஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். மற்ற பொரிக்கிறதுக்கு எண்ணெய். இனி வாங்கோ எப்படி செய்யறேன்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா நான் இப்போ நூடுல்ஸ் அவிக்க போகிறேன். நூடுல்ஸுக்கு இந்த லீக்ஸ் பொரிக்கக்கூடாது, எண்ணெய் கூட பிடிக்கும். அதுக்காக நான் இந்த தண்ணிக்குள்ளே போட்டு இந்த லீக்ஸை அவிக்கிறேன். அவிச்சு போட்டுக்குள்ளே நூடுலையும் போட்டு வடிக்க போகிறேன். இப்போ இந்த நூடுல்ஸ் இந்த இதுக்கெல்லாம் போட்டு இப்போ அவிக்க போகிறேன். லீக்ஸை போட்டுட்டேன். இதுக்குள்ளே நான் இந்த நூடுல்ஸையும் போடுறேன். இந்த நூடுல் கரை நேரம் அவிக்க விடக்கூடாது, அதில் கரைஞ்சி போடும். ஒரு கொதிச்ச உடனே வடித்து விடும். இதுக்கு தேவையான அளவு உப்பையும் நான் போடுறேன். இதுக்குள்ள பாருங்க, நூடுல் இப்போ அவிஞ்சிட்டு நல்லா கறியை விடக்கூடாது. நான் இப்போ அடுப்பை போடுறேன். ஒரு 3 மினிட்ஸ் தான் நான் இப்போ அடுப்பை போட்டு நான் வடிக்க போகிறேன். இப்போ பாருங்க, இப்போ எண்ணெய் ஹீட் ஆகிட்டுது. நான் இதுக்குள்ளே இப்போ கத்தரிக்காய் தான் முதல் பொரிக்கிறப்ப. என்னன்னு சொன்னால் இந்த வெட்டி வச்ச கயர் ஊறிடும். மற்றது உப்பு பிரட்டித்தான் நான் பொரிக்க போகிறேன். கத்தரிக்காய் பொரிஞ்சிட்டுது. நான் கத்தரிக்காய் கொஞ்சம் நல்லா வடிக்க போடுறேன். கத்தரிக்காய் பொரிஞ்சிட்டுது. நான் கத்தரிக்காய் கொஞ்சம் நல்லா வடிக்க போடுறேன். பார்த்தீங்கன்னா இந்த நூடில் நான் வடித்து தண்ணியில் எல்லாம் கழுவணும். இதைத்தான் ஒன்றோடு ஒட்டாமல் நல்லா வரும். இப்போ நான் இப்போ நூடில் வடித்து நல்லா தண்ணியில் கழுவி எடுத்துட்டேன். இனி பொரிச்சு இதுக்குள்ள ஒன்றா போட போகிறேன். பொரிச்ச கத்தரிக்காயை இந்த நூடுல்ஸுக்குள்ளே போட போகிறேன். இப்போ நான் இதுக்குள்ளே இனி உருளைக்கிழங்க பொரிக்க போட போகிறேன். பாருங்க, இப்போ உருளைக்கிழங்கும் பொரிஞ்சது. நல்லா கருக விடக்கூடாது, இந்த நிறத்துலேயே எடுத்துடணும். நான் இப்போ கொஞ்சம் எண்ணெயை வடிய விட்டுட்டு இதுக்குள்ளே போடுறேன். இதுக்குள்ளே போட்டுட்டு இப்போ கேரட்டை போடுறேன். எல்லாத்துக்கும் உப்பு தூள் மட்டும் வேறு ஒன்றும் பிரட்டக்கூடாது. உப்பை மட்டும் பிரட்டி போட்டு பொரிச்சிங்கன்னா ஓகே இருக்கும். கேரட்டும் பொரிஞ்சிட்டது. நான் எண்ணெயை வடிக்க போடுறேன். கண்ணீரும் பொரிக்க தேவையில்லை.
இப்போ நான் இந்த குடமிளகாய் போடுறேன் பொடிக்கிறதுக்கு. குடமிளகாயும் பொரிஞ்சிட்டு நீங்கள் அடுப்பில் பொரிக்கிறத விட இந்த ஃப்ரையரில் பொரிஞ்சிங்கன்னு சொன்னால் கொஞ்சம் குயிக்காக பொரிஞ்சிடும். இதுக்குள்ள நான் இப்போ இந்த வெங்காயம் பச்சை மிளகாயும் போடுறேன். பார்த்தீங்கன்னா வெங்காயம் பச்சை மிளகாயம் பொரிஞ்சிட்டு நான் இப்போ எடுத்து வடிக்க போகிறேன். நான் இப்போ ஃப்ரையர் ஓப்பன் பண்ண போகிறேன். எல்லாம் பொரிச்சாச்சு. இறாலை வந்து நான் அடுப்பில் தான் பொரிக்க போகிறேன். நான் இப்போ அடுப்பில் தான் இறால் பொரிக்க போகிறேன். இறாலுக்கு சட்டி வச்சு நின்று விட்டாச்சு. நான் இப்போ இந்த இறால் இருக்குங்க பாருங்கள். இறாலும் வந்து பொரிச்சிட்டேன். முருகை விடக்கூடாது, கல்லா போடும். கொஞ்சம் சொப்பான பதமாக இருக்க இறக்கி போடும். நான் இப்போ அடுப்பு ஓ பண்ணுறேன். பாருங்க, இப்போ எல்லாம் பொரிச்சு போட்டாச்சு. இந்த சூட்டோடு இருக்கீங்க இந்த சில்லி சோஸை இதுக்குள்ள உங்கள் உரைப்புக்கு ஏற்ற மாதிரி கூட போடமாட்டா நீங்கள் கூட போடலாம். நான் இது 2 தேக்கரண்டி போட்டிருக்கேன். போட்டு இந்த சூட்டோடையே நீங்கள் வடிவாக கிளறணும். நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த இது நல்லா பொரிச்சு போட்டது வதக்கி போடுறதுக்கும் ஒரு டேஸ்ட் இருக்குது. இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்கவும் சாப்பிடணும் போல இருக்கும். நீங்கள் இப்படி செய்து பாருங்க. கட்டாயம் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் இந்த நூடில். பாருங்க, வடி மேலே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். நான் திரும்பி உப்பு ஒன்றும் போட இல்லை. முதல் போட்ட உப்பே நல்லா கணக்காக இருக்குது. உரைப்பும் பச்சை மிளகா தான் போட்டுனா வேறு உரைப்பொன்னும் போடல. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கோ, இப்போ நல்ல ஒரு சுவையான நூடுல்ஸ் செய்தாச்சு. நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கோ. நீங்கள் விரும்பினா மிரக்கறியில் கூட்டலாம், குறைக்கலாம். இதுக்கு சிக்கனும் விரும்பினா நீங்கள் பொரிச்சு போடலாம். நான் இறால் தான் மட்டும் போடணும். நல்ல சூப்பராக இருக்குது. இதுக்கு நீங்கள் இறால் குழம்போ இல்லை ஒரு மட்டன் குழம்போடையும் சாப்பிடலாம். இதே மாதிரி செய்து பாருங்க. செய்து பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்யுங்க. இன்னும் ஒரு நல்ல ஒரு வீடியோவோட உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் ராஜினி கிருபா. நன்றி, வணக்கம்.